என்ன அப்படின்னா ப்ரானு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ப்ரான் வாங்கியிருந்தோம். அதுவும் டைகர் ப்ரான் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ப்ரான் வாங்கினோம் அப்படின்னாலே எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா அது சமைக்கிறதும் ஈஸி, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால. மற்ற மீன்லாம் வாங்கினோன்னா ரொம்ப முள் பார்த்து பார்த்து கொடுக்கணும். அப்பயும் ஊட்டுறப்பையும் கொஞ்சம் பயம் இருக்கும், ஐயோ முள் உள்ளே போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரானில் வந்து நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. நம்ம சமைச்சோமா அவங்க கையில் கொடுத்தோன்னா அவங்க பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. அதனால் ப்ரான் வந்து கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும் எனக்கு. நான் எந்த நான்வெஜ் எடுத்தாலும் சின்ன வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். சின்ன வெங்காயமே அதிக குவான்டிட்டியில் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சாப்பரில் போட்டு வச்சுருந்தேன். ஒரு ஃப்ரையிங் பேனில் எண்ணெய், சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நான் சாப்பரில் போட்டு வச்சுருந்த சின்ன வெங்காயமும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, ஒரு ஹாஃப் தக்காளி, அது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் இது சுக்கா மாதிரி நல்லா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டேன். இந்த சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு வணங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் போட்டு அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கணும். இது கூட வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு அதுவும் பச்சை வாசம் வர அளவுக்கு நல்லா நம்ம வணக்கி எடுத்துக்கணும். இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிடணும். வெறும் மசாலா மட்டும். மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ப்ரான் போடணும். ஏன்னா ப்ரான் சீக்கிரமாகவே வெந்துடும் நம்ம முன்னாடியே போட்டோம் அப்படின்னா. நல்ல மசாலாவும் சுருண்டு வரும். ப்ரான் வேகிறதுக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் தான் ஆகும். சீக்கிரமாக வெந்துடும். ப்ரானும் நல்லா சுருண்டு வரும், மசாலாவும் நல்லா சுருண்டு வரும். நமக்கு மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரான் நல்லா சுருண்டு வரப்போ அந்த மசாலா வந்து சூடு கொஞ்சம் கொஞ்சம் ஆற ஆற வந்து நல்லா கெட்டியாகும். பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.